இன்னைக்கு நாம பாரம்பரியமான கேழ்வரகு களி தாங்க செய்ய போறோம். இது செய்து ரொம்ப ரொம்ப ஈஸி. இதோட சுவையே ரொம்ப அருமையா இருக்கும். இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரா வரும். இதுல ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்கறனால, அடிக்கடி நம்ம உணவுகள சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதுவும் இந்த கோடை காலங்கள்ல செஞ்சு சாப்பிடுறது ரொம்பவே நல்லது. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பாத்திரத்துல 1 டம்ளர் கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் கேழ்வரகு மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி கரெக்ட்டா இருக்குங்க. அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் எது வேணா சேர்த்துக்கலாம். இது எதுக்கு சேர்க்கணும்னா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கிறதுக்காக சேர்த்துக்கிறோம். இப்போ 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த கட்டிகள் எதுவுமே இல்லாம நல்லா கரைஞ்சி வரணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கலாம். மொத்தமா 1 டம்ளர் மாவுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மாவு எல்லாத்தையும் நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்து அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மிதமான தீயில ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கைவிடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இதில் சீக்கிரமாக கட்டி பட்டுரும். அதனால நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இங்க பாருங்க, நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அது கட்டி ஆகிட்டே வரும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வெந்து கட்டி ஆகிடுச்சு பாருங்க. இப்போ பாருங்க, இது நல்லா வந்திருக்குன்னு. அடுத்து இந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து ஒரு குக்கரில் வச்சுக்கலாம். குக்கரில் வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிட்டு 5லேருந்து 6 விசில் விட்டிங்கன்னா நல்லா வெந்து ஸ்மூத்தாக வெந்து வந்துடும். அவ்வளோதாங்க, களி ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போது ஒரு கரண்டியில் லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு அப்படியே நீங்கள் எடுத்து ரவுண்டாக எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா கொஞ்சமாக ஆறினதுக்கப்புறமா நம்மளே கொஞ்சம் தண்ணியில் கை நனைச்சிட்டு ரவுண்டாகவும் நம்ம களி மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸிங்க. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பராக வரும். இது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கனால நமக்கு சீக்கிரமாகவே செரிமானம் ஆகிடும். அவ்வளோதாங்க, களி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் கருவாட்டு குழம்பு, அப்புறம் வெங்காயம், தயிர் இதோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்.